அதாவது நம்ம கொள்கைங்கிறது என்ன தெரியுமா, அந்த உணவு கட்டுப்பாடு தான். நான் இந்த உணவு சாப்பிட மாட்டேன், நான் மாமிசம் சாப்பிட மாட்டேன், சோறு சாப்பிட மாட்டேன், நான் காய்கறிகளும் கீரைகளும் தான் சாப்பிடுவேன் அப்படின்னா, இதுதான் எனது ஆயுதம். இதை நான் பெருமையாக எல்லோரும் முன்னாடியே நான் சொல்லணும். இதை வச்சு தான் நான் ஃபைட் பண்ணணும். இது என்னுடைய கொள்கை. இது இப்போ ஒரு மதம்னா பாருங்கள், ஒரு மதத்தை கடைபிடிக்கணும்னா நீங்கள் ஃபைட் பண்ணணும். ஒரு நம்பிக்கைங்கிறது அப்படிப்பட்டது தான். ஃபைட் பண்ணணும். அப்போ தான் அந்த மதத்தை கடைபிடிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுபோல் ஒரு நம்பிக்கைங்கிறது ஒரு சாதின்னு பாருங்கள், அதையும் ஃபைட் பண்ணுறான் பாருங்கள், சண்டை போடுறாங்க பாருங்கள். அந்த நம்பிக்கையை கடைபிடிப்பதற்காக சண்டை இடுகிறார்கள். அதுபோல் தான் அது நேரத்தில் அது மூட நம்பிக்கையாக இருக்கும்போது நம்ம அதை ஒதுக்கிடணும். நாம் கடைபிடிக்கிற நம்பிக்கை அறிவுடன் பொருந்துகிறது என்றாலும் அதை கடைபிடிப்பதற்காக நீங்கள் சண்டையிட வேண்டும். அதை ஆயுதமாக, அந்த நம்பிக்கை தான் உங்களுடைய ஆயுதம். அந்த வகையில் எந்த ஒரு நம்பிக்கையும் நீங்கள் கடைபிடிக்கணும்னா அதை வைத்து நீங்கள் சண்டையிட வேண்டும் பிறரோடு. உங்களுடைய நம்பிக்கையில் எந்தவித குறைபாடும் இல்லை. இப்போ எனக்கு சாதி மேலே நம்பிக்கை சின்ன வயசில் இருந்தது, மதத்தின் மீது நம்பிக்கை சின்ன வயசில் இருந்தது, அது தப்பாக இருந்தது. அதை வச்சு நான் சண்டை கூட போட்டிருக்கேன். அந்த சாதி நம்பிக்கையை வைத்து நான் பிறரோடு நாங்கள் தான், எங்கள் சாதி தான் உயர்ந்தது என்று நான் சண்டையிட்டு இருக்கிறேன், எங்கள் மதம் தான் உயர்ந்தது என்று நான் சண்டையிட்டு இருக்கிறேன். அப்புறம் பிற இன்னொரு மதத்துக்கு போனேன். நான் இந்துன்னு சின்ன வயதில் சொன்னாங்க. அப்புறம் கிறிஸ்தவ மதத்துக்கு போனேன். அந்த கிறிஸ்தவ மதத்திற்கு ஆதரவாக நான் நம்புகிற ஒரு நம்பிக்கைக்கு ஆதரவாக நான் பிறரிடம் சண்டையிட்டு. அப்புறம் ரெண்டுமே போய் தான், எல்லாம் மதம்னாலே போய். அப்புறம் அதை விட்டு வெளியில் வரேன். ஆனால் சண்டையிட வேண்டும். நீங்கள் எந்த ஒரு நம்பிக்கையில் இருந்தாலும் அந்த நம்பிக்கையை பாதுகாப்பதற்காக சண்டையிட்டால் மட்டும்தான் முடியும். இப்போ எனக்கு மனிதர்கள் தான் கடவுள், இந்த காற்று இல்லை என்றால் 2 நிமிடம் கூட நீ உயிரோடு இருக்க முடியும், அப்போ அந்த காற்று தான் கடவுள், மனிதர்கள் செய்கிற உதவி தான் கடவுள், இந்த உணவு இல்லை என்றால் நீ இந்த உடம்பே உணவால் தான் உருவாகியது அப்படின்னா அந்த உணவு தான் கடவுள், இப்படி நம்ம செய்கிற தொழில் தான் கடவுள், இது ரொம்ப இப்படி கடவுள்னா என்ன அப்படிங்கிற ஒரு புதிய புரிதல். அப்போ அதை நிலைநாட்டுவதற்காக நீங்கள் சண்டையிட வேண்டும். அப்போ தான் அதை பாதுகாக்க முடியும். அதுபோல் நீங்கள் உணவு கட்டுப்பாடு, அரிசி, கேழ்வரை, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், இது நோய்களை தரக்கூடியது. அப்புறம் நான் இப்போ சாப்பிட்றது என்னது, காய்கறிகள், பழங்கள், கீரைகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தலைகள், இதை மட்டுமே சாப்பிடுகிறேன். இதை காய்கறியெல்லாம் பொரியல் பண்ணி உப்பெல்லாம் சேர்த்து கூட சாப்பிட்றேன். உப்பும் சாப்பிடக்கூடாது. ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் நான் இந்த இயந்திர அறிவியலோடு பொருந்தி வாழ்வதற்கு உப்பை நான் அனுமதிக்கிறேன். ஆனால் வெள்ளைச்சென்னியை அனுமதிக்கிறது கிடையாது. இப்போ ஆனால் 50 பச்சை காய்கறிகள் 50%, அப்புறம் காய்கறி பொரியல், இந்த மாதிரி உணவு கட்டுப்பாடு என்கிட்ட இருக்குது. உணவு கொள்கை இருக்குது. எனக்கு ஒரு கொள்கை இருக்குது உணவில். அந்த கொள்கையை வச்சு நான் சண்டை போடுவேன். நான் யார் கேட்டாலும் நான் சொல்லுவேன். யார் கேட்டாலும் என்னுடைய கொள்கையை நிலைநாட்டுவதற்கு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துருப்பேன். நான் சொல்கிறது கூச்சப்பட மாட்டேன். ஐயா அவங்க எதாவது நினைப்பேன், இதை போய் பொது வெளியில் சொல்லிக்கிட்டு அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கவே முடியாது. நீங்கள் ஒரு சைவம் நான் அப்படின்னா அது நீங்கள் உங்கள் உணவு கட்டுப்பாடு மாமிசமாக இருக்கட்டும், நீங்கள் எதை சாப்பிட்றீங்களோ அதை நம்புறீங்களோ அதை ஃபைட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் அதை கடைபிடிக்க முடியும். முதல்ல அது சரியானுங்கிற சுய விமர்சனமும் தேவை. மற்றவங்க சொல்கிறாங்க, அதில் ஏதாவது உண்மை இருக்கா, பொய் இருக்கா, இல்லை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா, அதையும் கவனிக்கணும். சும்மா வரட்டு பிடிவாதம் கூடாது. எல்லாத்தையும் கடந்து தான் நான் மாமிசமும் நான் சாப்பிட்ருக்கேன். சாப்பிட்டு தான் நான் இந்த உணவு முறைக்கு நான் வந்திருக்கேன். மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற உணவு எல்லா காலத்திலும் நான் மாமிசத்துக்கு வக்காலத்தும் வாங்கியிருக்கேன். இன்றைக்கி அது வேண்டாம் என்று சொல்வதற்கும் எனக்கு போதுமான ஆதாரங்களும் இருக்குது, பாயிண்ட்ஸும் இருக்குது, என்கிட்ட குறிப்புகளும் இருக்குது. அந்த மாதிரி நாம் நம்புகிற எந்த ஒரு நம்பிக்கையாக இருந்தாலும் அதுக்காக நாம் ஃபைட் பண்ணணும், சண்டை போடணும். சண்டை போட்டால் மட்டும்தான் நீங்கள் நிற்க முடியும், உங்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியும். யாருக்கிட்டையும் சொல்லணும், அதை பேசுகிறதுக்கு ஒருபோதும் கூச்சப்படாதீங்க. உங்கள் நம்பிக்கையை நிலைநாட்டுவதற்கு ஒருபோதும் நீங்கள் சண்டை போடுவதற்காக கூச்சப்படாதீர்கள். வாக்குவாதத்தில் கூட ஈடுபடுங்க, வாதத்தில் கூட ஈடுபடுங்க. ஆனால் அந்த உங்கள் நம்பிக்கை அந்தளவுக்கு உறுதியாகும். நீங்கள் எல்லார்ட்டையும் சொல்லுவீங்க. அப்போ எதிரிகள்லாம் வருவாங்க, உங்கள் கருத்தை விமர்சிப்பதற்கு பல பேர் வருவாங்க. அப்போ எல்லோரும் நம்மளை கவனிக்கிறாங்க. நம்ம நம்பிக்கைகள் என்பது நமக்கு மட்டுமே தெரிந்தது கிடையாது, அது பலருக்கும் தெரிந்தது. இந்த மாதிரி நீங்கள் ஃபைட் பண்ணால் மட்டும்தான், ஒரு சண்டையிட்டால் மட்டும்தான் உங்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியும். எப்போ நம்ம சண்டையே போட வேண்டாம்னா எல்லாருமே நம்ம உணவு கட்டுப்பாட்டை ஏற்றுக்கிட்டாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலம் வரும், நோய் இல்லாமல் வாழ்வதற்கான ஒரு காலம் எதிர்காலத்தில் வரப்போகுது. நோய் இல்லாமல் வாழணும் அப்படிங்கிற, உடலை அழகாக வச்சுக்கணும், அதற்கு நம்ம உணவு முறை தான், நான் பின்பற்றுகிற இந்த உணவு முறை தான் எதிர்காலத்தில் வரப்போகுது. அப்போ எல்லாருமே பின்பற்றும் போது அங்கே வாக்குவாதமே கிடையாது, சண்டை போடணுங்கிற அவசியமே இல்லை. சண்டை போடணுங்கிற, ஆனால் இன்றைக்கி நீங்கள் போராடி தான் உங்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும், போராடித்தான் வாழ வேண்டும். இப்போ இஸ்லாம் கண்ட்ரி, அங்கே பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் தான் இருப்பான். அங்கே எங்கே பார்த்தாலும் இஸ்லாமியர்களாக இருப்பாங்க, இஸ்லாம் கண்ட்ரியில், அரேபிய தேசத்துலலாம். அப்போ அங்கே போயிட்டு இஸ்லாம் மதம் பொய்யானதுன்னு அங்கே யாரும் வாதிட போகிறது கிடையாது. எல்லாருமே எந்த நம்பிக்கையை ஏற்றுக்கிட்டு தான் அவங்க வாழ்கிறாங்க.
அதுக்கு எதிராக இருந்தாலும் அங்கே விட மாட்டாங்க. அது மாதிரிலாம் கடுமையான சட்டங்கள்லாம் இருக்குது. பொதுவாக சொல்கிறேன், எல்லாருமே வந்து உங்கள் நம்பிக்கையை பின்பற்றுறாங்கன்னா அங்கே நீங்கள் சண்டை போட தேவையில்ல, அதுதான் சொல்கிறேன். ஆனால் இப்போ இங்கே வந்து இஸ்லாமும் இருக்குது, இந்து மதமும் இருக்குது, கிறிஸ்தவமும் இருக்குது. அப்படி இருக்கும்போது அதுபோல் நம்பிக்கை இல்லாதவர்களும் இருக்கிறார்கள், மதத்தின் மீது நம்பிக்கை. அப்போ இங்கே சண்டைகள் கண்டிப்பாக இருக்கும். உங்கள் நம்பிக்கை கடைபிடிப்பதற்காக நீங்கள் சண்டை போட்டு தான் ஆகணும், போராடி தான் ஆகணும். போராடினா தான் உங்கள் நம்பிக்கைகளை நீங்கள் கடைபிடிக்க முடியும். ஏன்னா உங்கள் நம்பிக்கைகளை விமர்சனம் செய்வதற்கு இங்கே பலதரப்பட்ட நம்பிக்கை உடையவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அதற்கு இங்கே சுதந்திரம் இருக்கிறது. அதனால் நீங்கள் போராடாமல் உங்கள் நம்பிக்கையை கடைபிடிக்க முடியாது. அது உணவு கட்டுப்பாடாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நம்பிக்கையாக இருந்தாலும் சரி. கல்வியில் கூட உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். தாய்மொழியில் தான் கல்வி கற்க வேண்டும், ஆங்கிலத்தில் கல்வி கற்கக்கூடாது என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதை நான் எங்கே வேணாலும் நான் ஃபைட் பண்ணுவேன். அது குறித்து நான் எங்கே வேணாலும் நான் வந்து எனது கருத்தை, எனது நம்பிக்கையை நிலைநாட்டுவதற்காக நான் சண்டை போடுவேன், வாதத்தில் ஈடுபடுவேன். அப்படி அதே சமயத்தில் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க, விதண்டாவதான் பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்ட பேசாதீங்க, சண்டை போடாதீங்க. நம்ம கருத்தை வந்து சொல்வதற்கு, கேட்பதற்கு ஆட்கள் இருக்கிறார்களா? இருந்தால் சொல்லுங்கள். நம்ம கருத்தை சொன்னால் ஏற்றுக்கிறாங்க, சும்மா விதண்டாவதான் பண்ணுறாங்க, புரியாமல் அவங்ககிட்ட சொல்லாதீங்க, அது தவறு.